ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் டெக்ஸ்ட் எப்படி இது மாதிரி சிம்பிளாக அனிமேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து காம்போசிஷன் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்துட்டிங்கன்னா 1920 1080, ஃப்ரேம் ரேட் வந்து 30 வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து ஆஃபில் வச்சுட்டு 10 செகண்ட் டியூரேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கணும். ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா கியூ ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா மவுஸில் வந்து இந்த மேலே இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து 15 பிக்சல் கொடுத்துருங்க. இது வந்து தேவையில்லை, அது வந்து நான் கொடுத்துட்டு இப்போ இந்த ஷேப்பில் வந்து ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்னு இருக்கும். அந்த ஆடில் போயிட்டு ட்ரிம் பார்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரிம் பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸ்டார்ட் ஒன்று, எண்ட் ஒன்று, ஆப்செட் ஒன்று. இப்போ வந்து நம்ம ஆப்செட்டில் தான் நம்ம வந்து அனிமேட் பண்ணுறோம். இப்போ வந்து எண்ட் ப்ராப்பர்ட்டியில் என்ன பண்ணுறோம்னா அதை வந்து இந்த சைஸை வந்து கம்மி பண்ணிக்கணும். 30 கொடுத்து இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ ஆப்செட்டில் வந்து அனிமேட் பண்ணுறோம். டைமர் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 0.5 செகண்ட் வந்து ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 279 டிகிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதே டைம் அதை அனிமேட் பண்ணும்போது 2 செகண்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 73 டிகிரி வர மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்போ அதோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இது மாதிரி இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் லேயரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து Ctrl+T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் லேயர் கிரியேட் ஆகும். இது வந்து உங்களுக்கு என்ன வேணும் டைப் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் ஸ்டைல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஸ்டைல் வேணும் அது மாதிரி. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து பொசிஷனுங்கிற ப்ராப்பர்ட்டி தான் நம்ம வந்து இதை அனிமேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணால் இப்போ பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து இதில் வந்து டைமரை வந்து இங்கே இந்த பொசிஷனில் வந்து டைமரை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே மூவ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிம் பார்ட்ஸ் இருக்குல்ல, அது எங்கே முடியுதோ அந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வந்து மாதிரி பண்ணுங்க. மறுபடியும் டெக்ஸ்ட்டில் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா இது இருக்கும்.
F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸி இருக்கும். அதில் போய் கிராஃப் எடிட்டரில் போய் இதை கொஞ்சம் பண்ணிக்கணும். இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த அனிமேஷன் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக கிடைக்கும். இது மாதிரி இப்போ வந்து டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம பண்ணிட்டோம். அடுத்து வந்து இப்போ வந்து ஒரு ரேடியல் எஃபெக்ட்ஸ் மாதிரி இது கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், ஷேப் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா இங்கே பிளர் அண்ட் ஷார்ப்னஸ் இது வந்து சிசி ரேடியல் ஃபாஸ்ட் பிளர்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணாலும் அதோட இது பாட்டி அதே மாதிரி இதை காப்பி பண்ணி டெக்ஸ்ட்டில் அப்ளை பண்ணிக்கணும். டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணிங்கன்னா அது மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ டெக்ஸ்ட்டில் கூட நீங்கள் இந்த மாதிரி கூட வைக்கலாம். இது கூட அனிமேட் கூட பண்ணலாம். இந்த அதில் அமௌண்ட்னு இருக்குல்ல, அதில் வந்து டைமர் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி அனிமேஷன் இது மாதிரி நம்ம வந்து டெக்ஸ்ட் எல்லாம் அனிமேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரியுது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம்னா மறுபடியும் ஒரு ஷேப் லேயர் எடுத்துக்கிறோம். வந்து இந்த இடத்துல அப்படியே ட்ரா அது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரோக் வந்து 0 பிக்சல் இருக்கும். ஃபில் வந்து இந்த பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரே நீங்கள் ஃபில்லில் கொடுத்துக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஹைட் ஆகிருக்கும். கொஞ்சம் கூட அந்த ஷேப் லேயர் வந்து முன்னாடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம ஒரு டெக்ஸ்ட் வந்து அனிமேட் பண்ணியிருக்கோம். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.